வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1.4 கணக்கு 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய கணக்குகளை இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சுருக்குக. ஒரு 7 கணக்குகள் இருக்குது. இதை நம்ம சுருக்கி எழுதணும். சுருக்குக அப்படின்னா கணக்கில் என்ன இருக்கோ அதை நம்ம இது பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் கூட்டி எழுதணும், மைனஸ் இருந்தால் கழிச்சு எழுதணும், பெருக்கல் இருந்தால் பெருக்கணும், வகுத்தல் இருந்தால் வகுக்கணும். அங்கே என்ன இருக்கோ அந்த குறியை நம்ம பயன்படுத்தி சுருக்கணும். இங்கே எல்லாமே வகுத்தல் இருக்குது. இதை நம்ம வகுக்க போகிறோம். ஒவ்வொன்றா வகுக்கலாமா பாருங்கள். 0.6 நம்ம வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 3 கொண்டு. ஈக்குவல் டு அப்படியே நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், 0வை 3 கொண்டு வகுத்தா 0 தான், புள்ளி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், 1 3 3 2 3 6. அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? 2. 0.2. அதாவது 0.6 3 கொண்டு வகுத்தோம்னா 0.2. அடுத்தது ரெண்டாவது பாருங்க, 0.90வை 5 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? பாருங்க, 0வை 5 கொண்டு வகுத்தோம்னா 0 தான், புள்ளி வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்க, 9. 9ல் எத்தனை 5? ஒரே ஒரு 5 தான் இருக்குது. மிச்சம் எத்தனை? 4. எங்கே வரும்? 0க்கு முன்னால் வரும். அப்போ 0க்கு முன்னால் 4 போட்டால் 40. 40ல் 8 5 40. இந்த வகுத்தல் புரியுதா பாருங்க. அப்படியே நம்ம கேன்சல் பண்ணுறது தான். அடுத்தது மூணாவது பாருங்க, 4.08 வகுக்கணும். எதை கொண்டு? 4 கொண்டு. வகுக்கலாமா? அப்படியே கேன்சல் பண்ணுங்க பாருங்க. 1 4 4, புள்ளி வச்சுக்கலாம். 0வை 4 கொண்டு வகுத்தா 0. 8 இருக்குது. 8ல் 2 4 இருந்தாங்க 8. அப்போ ஆன்சர் என்ன? 1.02. அடுத்தது இந்த இது பாருங்க, நான்காவது இது என்ன இருக்குது? 21.56 7 கொண்டு நம்ம வகுக்கணும். வகுக்கலாமா? இப்போ பாருங்க, ஓரேலா 7 பகுதியில் 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பாருங்க, 21 21ல் 3 7 21. இந்த இடத்துல பாருங்க, ஒரு இலக்கமாக தான் எடுக்கணும். 5ல் 7 இருக்கா? இல்லை. அப்போ என்ன செய்யணும்? 0 சேர்க்கணும். அப்போ தான் 56. இப்போ தான் 56. 56ல் எத்தனை 7? 8 7 56. அப்போ 3.08. தெரியலனா இந்த மாதிரி நாங்கள் கேன்சல் பண்ணுறது புரியல அப்படின்னா இந்த மாதிரி சைடில் கூட நீங்கள் வகுத்து கூட பார்க்கலாம். பாருங்க, 21.56 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 7 கொண்டு. பாருங்க, 3 7 21. அப்போ 21ல் 21 மைனஸ் பண்ணால் 0 ஆயிரும். அடுத்த இலக்கத்தை நம்ம கீழே இறக்கணும் இல்லையா? ஒரே ஒரு இலக்கம் தான் இறக்கணும். 5 இங்கே புள்ளி இருக்குது, அதனால் இங்கே புள்ளி வச்சாச்சு. 5ஐ 7 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ அடுத்த இலக்கத்தை நம்ம கீழே இறக்குறோம் அப்படின்னா அங்கே என்ன செய்யணும்? 0 சேர்க்கணும். இப்போ பாருங்கள், 8 7 56. 8 7 56. 0 வந்துருச்சா? நீங்கள் இந்த மாதிரி கூட போட்டு பார்த்துக்கலாம். சரியா? எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போட்டு பார்த்துங்க. இப்போ வாங்க, இங்கே வாங்க, 0.564 0.564 வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 6 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? பாருங்க, 0வை 6 கொண்டு வகுத்தா 0 தான், 0 புள்ளி வச்சுக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க என்ன இருக்குது? 55 தான் முதல்ல எடுக்கணும். 5ஐ 6 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0 சேர்க்கணும். இப்போ தான் 56. 56ல் எத்தனை 6 இருக்குது? 9 6 வருமா? 9 6 54. இங்கே எத்தனை இருக்குது? 56 இருக்குது. 9 6 54. மிச்சம் எத்தனை? 2. அந்த 2 எங்கே வரும்னா 4க்கு முன்னால் வரும். 4 இருக்குது, அதுக்கு மேலே 2 போட்டால் 24. 24ல் எத்தனை 6? 4 6 24. அப்போது இதை நம்ம கேன்சல் பண்ணால் என்னது? இந்த ஆன்சர் வரும், 0.094. சரியா? நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி எழுதினாலும் சரி, இல்லை நேரடியாக ஆன்சர் எழுதிக்கிட்டாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு அடுத்தது 6வது பாருங்க, 41.36 வகுத்தல் 4. என்ன செய்ய போகிறோம் பாருங்க. இந்த இடத்துல 41.36 4 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க, 4ல் எத்தனை 4? ஒரே ஒரு 4. 4 எத்தனை 4? ஒரே ஒரு 4. இப்போ பாருங்க, 1 என்ன செய்ய முடியாது? 4 கொண்டு வகுக்க முடியாது. இங்கே 0 சேர்த்துட்டு இப்போ தான் அந்த புள்ளி எழுதணும். சரியா? அப்படின்னா கூட நீங்கள் வேறு மாதிரி எடுப்பீங்க. 41 இருக்கா? 41ல் எத்தனை 4? பைத்துனாங்க 40. மிச்சம் 1 இருக்குது. தசம புள்ளி வச்சுட்டு அந்த 1 எங்கே வரும்னா 3க்கு முன்னால் வரும். 3க்கு முன்னால் 1 போட்டால் 13. 13ல் எத்தனை 4? முன்னாங்க 12. 13 இருக்குது, முன்னாங்க 12, மிச்சம் 1. அந்த 1 எங்கே வரும்னா 6க்கு முன்னால் வரும். 6க்கு முன்னால் 1 போட்டால் 16. 16ல் எத்தனை 4? நாங்க 16. அப்போ 10.34. அதுக்கடுத்து இதில் கடைசி கணக்கு பாருங்கள் என்ன இருக்குது? 298.2 எதை கொண்டு வகுக்கணும்?
3 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? பாருங்க. 2 3 கொண்டு வகுக்க முடியாது. அப்ப 29 எடுத்துக்கலாம். முதல்ல எடுக்கும்போது நம்ம எத்தனை இலக்கம்னாலும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதுல பாருங்க 29. 29ல எத்தனை 3? 9 3 27. 29 இருக்கு. எத்தனை 3? 9 3 27. மிச்சம் 2 இருக்கு. அந்த 2 எங்க வரும்னா 8க்கு முன்னால வரும். 8க்கு முன்னால் 2 போட்டா 28. 28ல எத்தனை 3? 9 3 27. 28 இருக்கு. 9 3 27. மிச்சம் எத்தனை? 1. எங்க வரும்? இந்த 2க்கு முன்னால 2 இருக்கு, அதுக்கு முன்னால 1. தசம் புள்ளி வந்துருச்சியா? தசம் புள்ளியை வச்சுட்டோம். இப்போ பாருங்க 12. 12ல எத்தனை 3? 4 3 12. அப்போ 99.4. சரியா? முதல் இது முடிஞ்சது. இப்போ பாருங்க 2வது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். மதிப்பு காண்க. இங்கே வந்து ஒரு 6 தசம எண்கள் இருக்கு. இந்த எல்லா தசம எண்களையும் நம்ம என்ன செய்யணும்? 10 கொண்டு வகுக்கணும். 10 கொண்டு வகுக்கிறோம் அப்படின்னா தசம புள்ளி ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக அந்த கணக்கை முடிச்சிடலாம். பாருங்க, முதல் இது 5.7/10 ஈக்குவல் டு 10 கொண்டு வகுத்தோம்னா இந்த தசம புள்ளி இங்கே வரும். ஒரு இலக்கம் இடது பக்கம் நகர்ந்து வரும். அப்போ 0.57. அப்போ புள்ளிக்கு இடது பக்கம் எது மேல என்ன இருக்கு? 0 இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது 2வது பாருங்க. 93.7 நம்ம என்ன செய்ய போறோம்? 10 கொண்டு வகுக்க போறோம். இப்போ பாருங்க 10 கொண்டு வகுத்தோம்னா இந்த தசம புள்ளி இடது பக்கம் ஒரு இலக்கம் நகரும். இந்த இடத்துக்கு வந்துடும். இங்க இருக்கக்கூடிய புள்ளி இந்த இடத்துக்கு வந்துடும். 9.37. வேணா இதை கூட நீங்க வகுத்து கூட பார்க்கலாம். என்ன செய்யலாம்? 93.7 எதை கொண்டு வகுக்கிறோம்? 10 கொண்டு வகுக்கிறோம். அப்போ பாருங்க 93ல எத்தனை 10 இருக்கு? 9 10 90. மிச்சம் எத்தனை? 3. இதை கீழே இறக்கிடலாம். பாருங்க என்ன வந்துருச்சு? 7 வந்துருச்சா? இந்த இடத்துல புள்ளி இருக்கு, அதனால இந்த இடத்துல புள்ளி. 37. 37ல எத்தனை 10 இருக்கு? 3 10 30. 3 10 30. 37ல 30 மைனஸ் பண்ணா 7. இங்க 7 10 கொண்டு வகுக்க முடியாது, இங்க 0 சேர்க்கணும். அப்ப 70. 70ல எத்தனை 10? 7 10 70. 7 10 70. மிச்சம் 0. மிச்சம் 0. சரியா? இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி நேரடியாகவே எழுதிக்கிறதே உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, அடுத்தது 0.9 நம்ம 10 கொண்டு வகுக்க போறோம். 10 கொண்டு வகுக்கிறோம் அப்படின்னா இந்த தசம புள்ளி ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும். அப்போ இங்க இடது பக்கம் வந்துருச்சுன்னா புள்ளி 09. புள்ளி 09. இங்க புள்ளி வந்துட்டாலே புள்ளிக்கு இடது பக்கம் எதுவுமே என்ன இருக்கு அர்த்தம்? 0 இருக்கிறதா அர்த்தம். சரியா? அடுத்தது பாருங்க 4வது. எதை கொண்டு வகுக்க போறோம்? 301.301 எதை கொண்டு வகுக்க போறோம்? 10 கொண்டு வகுக்க போறோம். 10 கொண்டு வகுக்கிறோம் அப்படின்னா அந்த தசம புள்ளி ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும். அவ்வளவுதான். அப்ப என்ன வரும் பாருங்க? 30 புள்ளி. இங்க இருந்த தசம புள்ளி இங்க வந்துருச்சு. வேற எந்த நம்பரும் மாறாது. 1301. சரியா? அதுக்கு அடுத்தது 0.83 10 கொண்டு வகுக்க போறோம். 10 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா தசம புள்ளி ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும். அப்ப இங்க வந்துடும் பாருங்க புள்ளி 083. எந்த நம்பரும் மாறாது. இந்த புள்ளி மட்டும்தான் இடம் மாறிக்கிட்டே இருக்கும். புள்ளிக்கு இடது பக்கம் எதுவுமே என்ன இருக்கு அர்த்தம்? 0 இருக்கிறதா அர்த்தம். அதுக்கு அடுத்தது 6வது பாருங்க. 0.062/10 10 கொண்டு வகுக்கணும். 10 கொண்டு வகுத்தா என்ன ஆகும்? இந்த தசம புள்ளி ஒரு இலக்கம் இடது பக்கம் நகரும். அப்ப இந்த புள்ளி இங்க வந்துடும். புள்ளி 0062. 0062. புள்ளிக்கு இடது பக்கம் எதுவுமே இல்லை, என்ன இருக்கு அர்த்தம்? 0 இருக்கிறது அர்த்தம். இதோட 2வது கணக்கு முடிந்தது. அடுத்தது 3வது பாருங்க, மதிப்பு காண்க. இங்க என்ன செய்யணும்? இங்க ஒரு 6 தசம எண்கள் கொடுத்துருக்கு. அந்த 6 தசம எண்களையும் நம்ம 100 கொண்டு வகுக்கணும். இதுல 2வது கணக்கு பார்த்தோம் இல்லையா? அங்க என்ன செஞ்சோம்? 10 கொண்டு வகுத்தோம். இலக்கங்கள் எதுவும் மாறாது. தசம புள்ளி மட்டும் ஒரு இலக்கம் இடது பக்கம் நகர்ந்துச்சு இல்லையா? இங்க 100 கொண்டு வகுக்க போறோம். இலக்கங்கள் எதுவுமே மாறாது. அந்த கணக்குல இருக்க நம்பர் எதுவுமே மாறாது. தசம புள்ளி மட்டும் எத்தனை இலக்கம் இடது பக்கம் நகரும்? 2 இலக்கங்கள் நகரும். ஏன்னா நம்ம 100 கொண்டு வகுக்க போறோம். சரியா? இப்ப பாருங்க, முதல் இது என்ன இருக்கு? 0.7/100.
100 கொண்டு வகுக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? இடது பக்கம் 2 இலக்கம் நகரும். இந்த இடத்துல பாருங்க ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அப்போ இங்கே வரும் இன்னொரு இலக்கம் இல்லை. அப்போ முன்னால 0 சேர்த்துற வேண்டியதுதான். இந்த இடத்துல 0 சேர்த்துக்கிட வேண்டியதுதான். அப்போ பாருங்க 1 2 இங்கே இருக்குது இந்த இடத்துக்கு வரும். சரியா? அப்போ பாருங்க ஆன்சர் என்ன? புள்ளி இந்த இது இங்கே வந்துடும். அப்போ 2 0 வரும். 0 0 7. இந்த புள்ளிக்கு இடது பக்கம் எது மேலே என்ன இருக்குது? 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போது 0.7 100 கொண்டு வகுத்தா 0.07. சரியா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க. இதில் 3.8 நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 100 கொண்டு வகுக்கணும். இப்போ பாருங்க 100 கொண்டு வகுத்தோம்னா இதில் ஆன்சர் எதுவுமே மாறாது. இந்த மேலே இருக்கு இல்லையா, அது அப்படியே தான் வரும். ஆனால் இந்த புள்ளி மட்டும் இடம் மாறும். அப்போது இந்த தசம புள்ளி 2 இலக்கம் இடது பக்கம் நகரணும். இங்கே பாருங்க இங்கே ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்குது. அப்போ முன்னால் என்ன இல்லை? எதுவுமே 0 போட்டுக்கிட வேண்டியதுதான். இப்போ பாருங்க இது 2 இலக்கம் இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? புள்ளி இந்த புள்ளி இங்கே வந்துடும். 0 3 8. புள்ளிக்கு இடது பக்கம் இது மேலே என்ன இருக்குது? 0 இருக்கிறதா அர்த்தம். சரியா? அதுக்கு அடுத்தது மூணாவது பாருங்க. 49.3 வகுத்தல் 100. 100 கொண்டு வகுக்கலாமா? 100 கொண்டு வகுத்தா அந்த தசம புள்ளி 2 இலக்கம் இடது பக்கம் நகரும். இங்கே வந்துடும் ஈக்குவல் டு புள்ளி இங்கே வந்துருச்சு. இலக்கங்கள் எதுவுமே மாறாது. 4 9 3 தான். புள்ளிக்கு இடது பக்கம் எதுவுமே என்ன இருக்குது? 0 இருப்பதாக அர்த்தம். சரியா? அடுத்தது நான்காவது பாருங்க. 463.85 எதை கொண்டு வகுக்கிறோம்? 100 கொண்டு வகுக்கிறோம். 100 கொண்டு வகுத்தோம்னா இதில் இருக்கக்கூடிய இலக்கம் எதுவுமே மாறாது. இந்த தசம புள்ளி மட்டும் இடம் மாறும். எத்தனை இலக்கம்? 100னால 2 இலக்கம். எந்த பக்கம்? இடது பக்கம். இடது பக்கம் 2 இலக்கம் மாறி வரும். அப்போ என்ன ஆகுது பாருங்க? 4.6385. சரியா? அடுத்தது இதில் ஐந்தாவது பாருங்க. 0.3 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 100 கொண்டு வகுக்க போகிறோம். 100 கொண்டு வகுத்தா இந்த தசம புள்ளி 2 இலக்கம் இடது பக்கம் நகரணும். இங்கே ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்குது. அப்போ முன்னால் என்ன செய்ய வேண்டியதுதான்? 0 சேர்த்துக்கிட வேண்டியதுதான். அப்போ பாருங்க இங்கே இருக்கக்கூடிய புள்ளி இந்த இடத்துக்கு வரும். அப்போது புள்ளி இந்த புள்ளி இங்கே வந்துருச்சு. 2 0 வரும். அதுக்கு அடுத்தது 3. புள்ளிக்கு இடது பக்கம் எது மேலே என்ன இருக்க அர்த்தம்? 0 இருக்கிறதாக அர்த்தம். அப்போது 0.3 100 கொண்டு வகுத்தோம்னா 0.03. அதுக்கு அடுத்தது ஆறாவது பாருங்க. கடைசி இது 27.4 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 100 கொண்டு வகுக்க போகிறோம். 100 கொண்டு வகுத்தோம்னா இந்த தசம புள்ளி 2 இலக்கம் இடது பக்கம் நகரணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய தசம புள்ளி இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? புள்ளி 2 7 4. சரியா? அப்போது இந்த புள்ளிக்கு இடது பக்கம் எது மேலே என்ன இருக்குது? இந்த இடத்துல 0 இருக்கிறதா அர்த்தம். மூணாவது கணக்கு முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க, நான்காவது கணக்கு மதிப்பு காண்க. இதில் இருக்கக்கூடிய எல்லா தசம எண்களையும் நம்ம எதை கொண்டு வகுக்கணும்? 1000 கொண்டு வகுக்கணும். ரெண்டாவது கணக்கில் 10 கொண்டு வகுத்தோம். ஒரு இலக்கம் அந்த தசம புள்ளி இடது பக்கம் நகர்ந்துச்சு. மூணாவது கணக்கில் 100 கொண்டு வகுத்தோம். தசம புள்ளி 2 இலக்கம் இடது பக்கம் நகர்ந்துச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? 1000 கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ தசம புள்ளி இடது பக்கம் எத்தனை இலக்கம் நகரணும்? 3 இலக்கம் நகரணும். அவ்வளோதான். சரியா? வாங்க இப்போ நம்ம ஆரம்பிப்போம். முதல் இது பாருங்க, 18.9 எதை கொண்டு வகுக்கணும்? 1000 கொண்டு வகுக்கணும். சரியா? இப்போ பாருங்க, 1000 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா இந்த தசம புள்ளி 3 இலக்கம் இடது பக்கம் நகரணும். இடது பக்கம் 2 இலக்கம் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? முன்னால் 0 சேர்த்துக்கிட வேண்டியதுதான். அப்போ பாருங்க, இந்த இலக்கம் இந்த தசம புள்ளி இங்கே வந்துடும். அப்போ புள்ளி 0 1 8 9 1 8 9. இந்த புள்ளிக்கு இடது பக்கம் எதுவுமே இல்லை, 0 இருக்கிறதா அர்த்தம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க, 0.87 by 1000. 1000 கொண்டு வகுக்கிறோம். இந்த தசம புள்ளி இடது பக்கம் 3 இலக்கம் நகரணும். உங்கள் 0ன்னு ஒரே ஒரு இலக்கம் மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு எத்தனை வேணும்? 2 இலக்கம் வேணுமோ. அந்த 2 என்ன தான் செய்யணும்? 0வாக தான் நம்ம சேர்க்கணும். அப்போ பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய புள்ளி இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போது ஆன்சர் என்ன? புள்ளி 0.0087. 3 0 போட்டுட்டு 8 7. புள்ளிக்கு இடது பக்கம் எதுவுமே இல்லை, என்ன இருக்குது? 0 இருக்குது. அதுக்கு அடுத்தது 49.3 எதை கொண்டு வகுக்கணும்?
1000 கொண்டு வகுக்கணும். 1000 கொண்டு வகுத்தோம்னா இந்த தசம புள்ளி என்ன செய்யும்? 3 இலக்கங்கள் இடது பக்கம் நகரும். இங்கே இடது 2 இலக்கம் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? இன்னொரு இலக்கத்துக்கு 0 சேர்க்கணும். அப்போ இந்த தசம புள்ளி இந்த இடத்துக்கு வரும். அப்போது 0 புள்ளி இல்லை புள்ளி வச்சுக்கிட்டு 0 4 9 3 அப்படியே வரும். 4 9 3. இந்த புள்ளிக்கு இடது பக்கம் எதுவுமே என்ன இருக்குது? 0 இருக்கிறதா அர்த்தம். சரியா? இப்போ அடுத்து பாருங்க, 0.3 வகுக்க போகிறோம். எதை கொண்டு? 1000 கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ 1000 கொண்டு வகுத்தோம்னா இங்கே பாருங்க, இது எத்தனை இலக்கம் இடது பக்கம் நகரணும்? 3 இலக்கம் நகரணும். இங்கே ஒரே ஒரு இலக்கம் 0 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன செஞ்சோம்? இங்கே இன்னொரு 2 0 சேர்த்துற வேண்டியதுதான். அப்போது இது இந்த இடத்துக்கு வரும். அப்போ பாருங்க, ஈக்குவல் டு புள்ளி 3 0, அதுக்கு அடுத்தது 3. புள்ளிக்கு இடது பக்கம் எதுவுமே இல்லைன்னா 0 இருக்கிறதா அர்த்தம். அதுக்கு அடுத்தது 5வது பாருங்க, 382.4 1000 கொண்டு வகுக்க போகிறோம். 1000 கொண்டு வகுத்தோம்னா இந்த தொகுதியில் இருக்க நம்பர் எதுவுமே மாறாது. தசம புள்ளி மட்டும் எத்தனை இலக்கம் இடது பக்கம் வரும்? 3 இலக்கம் வரும். 1 2 3 இலக்கம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய புள்ளி இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த இடத்துக்கு புள்ளி வந்துடும். அப்போ பாருங்க, புள்ளி 3 8 2 4 முன்னால் என்ன வந்துடும்? 0 வந்துடும். அதுக்கு அடுத்தது இதில் கடைசி சம் பாருங்க, என்ன இருக்குது? 93.8 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 1000 கொண்டு வகுக்க போகிறோம். 1000 கொண்டு வகுத்தோம்னா இந்த தசம புள்ளி இடது பக்கம் 3 இலக்கம் நகரணும். இங்கே எத்தனை இலக்கம் இருக்குது? 2 தான் இருக்குது. அப்போ முன்னால் 0 சேர்த்துற வேண்டியதுதான். அப்போ பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய தசம புள்ளி இந்த இடத்துக்கு வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? புள்ளி 0 9 3 8. இந்த தசம புள்ளிக்கு இடது பக்கம் எது மேலே என்ன இருக்குது? 0 இருப்பதா அர்த்தம். இதான் என்னது? 4வதோட மதிப்பு கண்டுபிடித்தல். சரியா? அடுத்தது 5வது கணக்கு பாருங்க, மதிப்பு காண்க. இதுலேயும் வகுத்தல் தான். தசம எண்களை வகுத்து நம்ம விடையை கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னால் பார்த்த 4 கணக்குகளும் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். 3 கொண்டு வகுக்கிறது, 5 கொண்டு வகுக்கிறது, 10 கொண்டு வகுக்கிறது, 100 கொண்டு வகுக்கிறது, 1000 கொண்டு வகுக்கிறது ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ பாருங்க, தொகுதி பகுதி 2லையுமே தசம எண் இருக்கும். இதை நம்ம வகுத்து விடையை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? முதல் இது பாருங்க, 19.2 2.4 கொண்டு நம்ம வகுக்கணும். மாற்றிக்கலாமா? 19.2 by 2.4. இங்கேயும் புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம், இங்கேயும் புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம். அப்போ என்ன செய்யணும்னா 10/10 கொண்டு பெருக்கணும். அதாவது பகுதி தொகுதி 2யும் 10 கொண்டு பெருக்கிறோம். அதான் இதுக்கான அர்த்தம். இப்போ பாருங்க, 19.2யும் 10யும் பெருக்கினா 192 by 2.4யும் 10யும் பெருக்கினா 24. எப்படி சார்? இங்கே பாருங்க, ஒரு சின்ன இது 10 கொண்டு தானே பெருக்க போகிறோம். அப்போ 1 கொண்டு பெருக்கி கடைசியில் இந்த 0 சேர்த்துக்கலாம். அப்படிலாம் பெருக்கியை காமிக்கிறேன் பாருங்க. 19.2 பெருக்கல் 10. முதல்ல 0 கொண்டு தானே பெருக்கணும். 2யும் 0 பெருக்கினா 0. இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0, எல்லாமே 0. 1 கொண்டு பெருக்குங்க. 1 2 1 9 9 1 1 கூட்டுங்க. 0 2 9 1. புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்குது. அப்போ ஆன்சரில் என்ன செய்யணும்? வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போது 192.0. இந்த புள்ளிக்கு அடுத்து 0 அதுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ 192 இதான் ஆன்சர். நம்ம என்ன செய்யலாம்? நேரடியாகவே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணாலும் சரி, அப்படின்னா நீங்கள் வகுத்தாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். 192 வகுக்கணும். எதை கொண்டு? 24 கொண்டு. 192ல் எத்தனை 24? 8 24 192 என்ன வந்துடும்? 0 வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன? 8. 192 24 கொண்டு வகுத்தோம்னா 8. அடுத்தது பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 4.95 0.5 கொண்டு வகுக்கணும். பாருங்க, இங்க புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கம், இங்க புள்ளிக்கு அடுத்து ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்கு. அப்போ நம்ம எதை கொண்டு பெருக்கணும்? ஒரு இலக்கம் இருந்துச்சுன்னா 10/10. இங்க 2 இலக்கம் இருக்கு. அதிகபட்சம் 2. இங்க 1, இங்க 2. அதிகபட்ச இலக்கம் எத்தனை? 2 இலக்கம் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? 100 கொண்டு பெருக்கணும். 100/100 100/100. அப்ப பாருங்க, ஆன்சர் என்ன வரும்? 4.95 100 கொண்டு பெருக்குனா 495 by 0.5 100 கொண்டு பெருக்குனா 50. எப்படி சார்? போட்டு காமிக்கணுமா? போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல 0.5 இருக்கு. எதை கொண்டு பெருக்கணும்? 100 கொண்டு பெருக்கணும் இல்லையா? அப்போ 4 5 5. இந்த 2 0 அப்படியே வந்துடும்.
புள்ளிக்கு அடுத்து எத்தனை இலக்கம்? ஒரு இலக்கம் இருக்கா? அப்போ ஆன்சரில் வலது பக்கம் இருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 50.0. 50.0ன்னா எத்தனை தான்? 50 தான். சரியா? இப்போ பாருங்க, 495 நம்ம வகுக்க போகிறோம். எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 50 கொண்டு வகுக்க போகிறோம். இதில் வகுத்து போட்டு காமிக்கிட்டுமா? பாருங்க, 495 வகுக்க போகிறோம் 50 கொண்டு. இதில் எத்தனை 50 இருக்கும்? 9 இருக்குமா? 9 50 450. கொஞ்சம் கழிச்சிடலாமா? 5. இங்கே எத்தனை? 9ல் 5 மைனஸ் பண்ணால் 4. இப்போ பாருங்க, 45 50 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0 சேர்க்கணும். இங்கே என்ன செய்யணும்? புள்ளி வைக்கணும். 450. 450ல் எத்தனை 50? 9 50 450. ஆன்சர் என்ன வந்துடுச்சு? 0 வந்துடுச்சா? அப்போது 495 50 கொண்டு வகுத்தோம்னா என்னது? 9.9. சரியா? அடுத்தது 3வது கணக்கு பார்க்கலாமா? எதை கொண்டு வகுக்கணும் பாருங்க. 19.11 1.3 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? முதல்ல 19.11 பை 1.3 பெருக்கல். இங்கே பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம். இங்கே எத்தனை? ஒரே ஒரு இலக்கம். அதிகபட்சம் எத்தனை இலக்கம் இருக்குது? 2 இலக்கம் இருக்குது. அப்போ பகுதியவும் தொகுதியவும் 100 கொண்டு பெருக்குங்க. 100 கொண்டு பெருக்கி நம்ம என்ன செஞ்சிடணும்? முழு எண்ணை மாற்றிட்டு தான் நம்ம வகுக்க முடியும். இப்போ பாருங்க, 19.11 100 கொண்டு பெருக்குனா 1911 பை 1.3 100 கொண்டு பெருக்குனா 130. எப்படி சார்? இதை பெருக்கி காமிக்கிட்டுமா? 1.3 100 கொண்டு பெருக்க போகிறேன். இதில் பெருக்கி காமிக்கிறேன். 1.3 பெருக்கல் 100. 1 கொண்டு பெருக்குங்க. 1 3 3 1 1. இந்த 2 0 கடைசியில் அப்படியே சேர்த்துக்கணும். புள்ளிக்கு அடுத்து 2 இலக்கமா? சாரி, ஒரு இலக்கமா புள்ளிக்கு அடுத்து? அப்போ இந்த ஆன்சரில் வலது பக்கம் இருந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 130.0. இந்த புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 0வுக்கு மதிப்பு இல்லை. அப்போ 130. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 1911 எதை கொண்டு வகுக்கணும்? 130 கொண்டு வகுக்கணும். வகுத்து காமிக்கட்டுமா? 1911 வகுக்க போறோம் எதை கொண்டு? 130 கொண்டு. முதல்ல 1ல் 130 கிடையாது. அடுத்த இலக்கம் சேர்த்தா 19. 19 கிடையாது. அப்போ 191 எடுக்க போகிறோம். 191ல் எத்தனை 130? ஒரே ஒரு 130. மைனஸ் பண்ணுங்க. 1ல் 0 மைனஸ் பண்ணால் 1. இந்த இடத்துல 9. 9ல் 3 மைனஸ் பண்ணால் 6. சரியா? இந்த 1 கீழே இறக்கிடுவோம். இப்போ பாருங்க, 611. 611ல் எத்தனை 130 இருக்கும்? 4 இருக்கும் இல்லையா? அப்போது 4 130 எவ்வளோ வரும்? 520. 4 130 520. இப்போ இது பண்ணிங்க, கழிச்சிருங்க. 1 இங்கேருந்து 1லேருந்து 2 மைனஸ் பண்ண முடியாது. அப்போ கடை வாங்கினா 11. 11ல் 2 மைனஸ் பண்ணால் 9. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்கும்? 5 தான் இருக்கும். 5 மைனஸ் 5 0 ஆயிரும். அப்போ 91. 611லேருந்து 520 மைனஸ் பண்ணால் 91. இப்போ பாருங்கள், 91 130 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0, இங்கே என்ன வரும்? புள்ளி. இப்போ பாருங்கள், 910. 910ல் எத்தனை 130 இருக்குன்னா 7 இருக்கும். 7 130 910. ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வந்துருச்சு. அப்போது 1911 130 கொண்டு வகுத்த ஆன்சர் என்ன? 14.7. அப்போ இதுக்கு ஆன்சர் 14.7. சரியா? அடுத்தது பாருங்க, 4வது இது இந்த இடத்துல 0.399 பை 21 பெருக்கல். இப்போ பாருங்க, இதை நம்ம முழு எண்ணா மாற்றணும். புள்ளிக்கு அடுத்து 3 இலக்கம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 1000/1000 கொண்டு நம்ம வகுக்கணும். 1000/1000 ஈக்குவல் டு 0.399 1000 கொண்டு வகுத்தோம்னா 399ன்னு மாறிடும். இங்கே என்ன இருக்குது? 21 இருக்குது. 21 1000 பெருக்குனா 21,000 மாறிடும். சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம்? 399 21,000 கொண்டு நம்ம வகுக்க போகிறோம். வகுக்கலாமா? 399 எதை கொண்டு வகுக்க போகிறோம்? 21,000 கொண்டு வகுக்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, 399 21,000 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ என்ன செய்ய? முதல்ல இங்கே 0 சேர்க்கணும். இங்கே 0 சேர்த்துட்டோம் அப்படின்னா அங்கே என்ன செய்யணும்? 0 சேர்த்து புள்ளி வைக்கணும். இப்போ என்ன செய்ய முடியாது? 3990 இப்பையும் வகுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? மறுபடியும் இங்கே ஒரு 0.
இங்கே ஒரு ஜீரோ அடுத்து சேர்க்கும்போது இங்கே என்ன செய்யக்கூடாது, எந்த மாற்றம் செய்யக்கூடாது. ஒருவேளை இன்னொரு ஜீரோ சேர்த்தா தான் இங்கே ஜீரோ வரும். இதில் கவனமாக இருக்கணும். சரியா? இப்போ பாருங்க 39,900 இதில் எத்தனை 21,000 ஒரே ஒரு 21,000 இருக்கும். மைனஸ் பண்ணுங்க. 0 0 9ல் 0 மைனஸ் 9 9ல் 1 மைனஸ் பண்ணால் 8 3ல் 2 மைனஸ் பண்ணால் 1. இப்போ பாருங்க 18,900 இங்கே இருக்கிறது 21,000. அப்போ இதில் என்ன இருக்காது, 26 கூட வகுக்க முடியாது. அப்போ இங்கே மட்டும் 0 சேர்க்கணும். இப்போ பாருங்க எவ்வளவு, 1,89,000. இதில் எத்தனை 21,000 இருக்கும், 9 இருக்கும். 9 21,000 1,81,000. சரியா? ஆன்சர் 0. அப்போது 399 21,000 கொண்டு வகுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன, 0.19. சரியா? அடுத்தது 4வது பாருங்க என்ன இருக்கு, 5.4 எதை கொண்டு வகுக்கணும், 0.6 கொண்டு வகுக்கணும். புள்ளிக்கு அடுத்து ஒரு இலக்கம், இங்கேயும் ஒரு இலக்கம் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், ஈஸியாக 10 கொண்டு 10/10 கொண்டு நம்ம பெருக்கிட்டா போதும். அதாவது தொகுதி பகுதி ரெண்டையும் 10 கொண்டு பெருக்கிறோம். 5.4ஐயும் 10ஐயும் பெருக்கினா 54 பை 0.6ஐயும் 10ஐயும் பெருக்கினா 6, வெறும் 6 தான். சரியா? எப்படி சார் பாருங்க, பெருக்கலாம், பெருக்கி அமைக்கிடுமா, 0.6ஐயும் 10ஐயும் பெருக்கிறோம். அப்போ என்ன வரும், 1 6. இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ பாருங்க 60 இல்லையா, புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம், ஆன்சரில் வலது பக்கம் தான் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 6.0 6.0னா 60 தான். அதான் நமக்கு 6 மட்டும் போட்டிருக்கோம். இதை நம்ம நேரடியாக அப்படியே கேன்சல் பண்ணிடலாம்ல. பாருங்க 1 6 9 54, ஈஸியாக முடிஞ்சுது. அப்போ 9 54. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் இது பாருங்க 2.197 பை 1.3. இப்போ இதை நம்ம வகுக்கணும். இதை முதல்ல முழு எண்களை மாற்றணும். இங்கே புள்ளிக்கு வலது பக்கம் 3 இலக்கம், இங்கே ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்குது. அப்போ அதிகபட்சம் 3 இலக்கம் இருக்கிறதுனால பகுதி தொகுதி எதை கொண்டு பெருக்கணும், 1000 கொண்டு பெருக்கணும். அப்போ தான் இது என்னவாக மாறும், முழு எண்ணாக மாறும். நமக்கு வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்க 2.197 1000 கொண்டு பெருக்குனா தசம புள்ளி நீங்கிட்டு என்ன வந்து 2197 வந்துடும். அதுக்கடுத்து 1.3 1000 கொண்டு பெருக்கணும். பெருக்கி காமிக்கிறேன். 1.3 1000 கொண்டு பெருக்கிறோம். அப்போ பாருங்க 1 3 3 1 1, இந்த 3 0 அப்படியே வந்துடும். சரியா? புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம், அப்போ இங்கே என்ன செய்யணும், வலது பக்கம் வந்து ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிடணும். 1300.0 புள்ளிக்கு அடுத்து இருந்தால் அதுக்கு மதிப்பு இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 1300. இப்போது நம்ம என்ன செய்யணும், 2197 எதை கொண்டு வகுக்கணும், 1300 கொண்டு வகுக்கணும். 2197 1300 கொண்டு வகுக்கணும். வகுக்கலாமா? இதில் எத்தனை 1300 இருக்கும், ஒன்றே ஒன்று இருக்குமா, 1 1300 1300 மைனஸ் பண்ணுங்க 7 9 1லேருந்து 3 மைனஸ் பண்ண முடியாது, இங்கேருந்து கடை வாங்குவோம் இல்லையா. அப்போ 11 11ல் 3 மைனஸ் பண்ணால் 8. இந்த இடத்துல என்ன 1 1ல் 1 மைனஸ் 0 தான். சரியா? இப்போ அடுத்து பாருங்க 897 897 நம்ம என்ன செய்ய முடியாது, 1300 கொண்டு வகுக்க முடியாது. அப்போ இங்கே 0, இந்த இடத்துல என்ன வச்சிடணும், புள்ளி வச்சிடணும். இப்போ பாருங்க 8970 எத்தனை 1300 இருக்கும், 6 இருக்குமா, 6 1300 எவ்வளோ பாருங்க, 0 0 3 18 18 8 மிச்சம் 1 1 6 6 1 7. அதாவது 6 1300 7800. இதை மைனஸ் பண்ணுங்க 0 7 9ல் 8 மைனஸ் பண்ணால் 1 8ல் 7 மைனஸ் 1. அப்போ 1170. இதை 1300 கொண்டு வகுக்க முடியாது, இங்கே 0 மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ பாருங்க 11,700ல் எத்தனை 1300 இருக்கும், 9 1300 இருக்கும். 9 1300 11,700. ஆன்சர் 0 வந்துருச்சு. அப்போ 2197 1300 கொண்டு வகுத்தா எத்தனை, 1.69 ஈக்குவல் டு 1.69. சரியா? இதோட இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.